Hi friends, welcome to our channel Babble Bubble. இந்த சேனலில் நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போட்டிருக்கோம். பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஹெட்டிங்கில் வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ். பாருங்கள், இதுதான் நம்மளோட தேனீப்பொட்டி. ஸோ இதை நான் வந்து மொட்டை மாடியில் வச்சுருக்கேன். இந்த வீடியோ வந்து நான் நைட் டைமில் எடுக்கிறேன். அப்போ தான் எல்லா தேனும் இருக்குன்றதுனால இப்போ போய் நைட் டைமில் நான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ டைம் வந்துட்டு ஒரு 12 o'clock இருக்கும், 12:30 இருக்குது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் அது வந்துட்டு ஆக்டிவாக தான் தேனி வந்துட்டு எப்போயுமே ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அதில் அதுங்களுக்கு தூக்கம்லாம் கிடையாது, சும்மா இன்னும் வச்சுக்கிட்டே தான் இருக்குது. பாக்ஸில் ஃபுல்லாக தேன் இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே இடம் இல்லை, அதனால் எல்லோரும் வெளில இருக்காங்க. இதே நான் டே டைமில் எடுத்தேன்னா உங்களுக்கு பாதி தேனுக்காக வெளில போயிடும், கொஞ்சம் தான் இருக்கும். அதனால தான் இப்போ நைட்டில் போய் நான் இதை எடுத்தேன். நாளை காலைல நம்ம எப்படி தேன் எடுக்கிறதுன்னு எடுத்துருவோம். மாமா சரிதாங்க. இப்போ பாருங்கள், பாக்ஸை சுற்றி எந்த தேனியுமே இல்லை, எல்லாம் மேய்ச்சலுக்காக வெளில போயிடுச்சு, கொஞ்சம் தான் உள்ளே இருக்குது. மாமா ஒரு பயத்தோடு இருக்கு. பொதுவாக அந்த மூடியில் வந்துட்டு தேனி எப்பயுமே தேன் கூடு கட்டாது. மிடில் இருக்க பாக்ஸில் மட்டும்தான் தேன் வைக்கும். ஸோ மிடில் இருக்க பாக்ஸ் ஃபுல்லானதுனால இந்த இதுலேயுமே கூடு கட்டியிருக்கு. இந்த பாக்ஸில் மொத்தம் 6 ஃப்ரேம் இருக்குது. அதில் 4 மட்டும் இப்போ எடுக்கிறேன், மீத 2 அப்படியே விட்டுடலாம். நீங்கள் நல்லா சேஃபாக நிற்கிறீங்க, நானும் மாமா தான். பாருங்கள், இப்போ நான் அந்த ஃப்ரேம் ஒன்று எடுக்கிறேன். இது வந்து மெதுவாக தான் எடுக்கணும், வேகமாக எடுக்க முடியாது. வேகமாக எடுத்தால் அவங்க டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க, பயந்துட்டு ஃபுல்லாக சுற்றி இருக்கவங்கள கடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நான் மெதுவாக தான் எடுக்கிறேன், ரொம்ப மெதுவாக எடுக்கணும். ஸோ அந்த ஃப்ரேம் ஃபுல்லுமே தேன் இருக்கும். நான் வெளில எடுத்தாலும் அதோடு அப்படியே கொத்தாக வரும் பாருங்கள். நம்ம அவசரப்பட்டு வேகமாக எடுத்தோம்னா அப்படியே சரசரன்னு எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும், பக்கத்தில் இருக்கவங்கள கொத்தும். ஸோ ஒரு தேனியை வந்து கொத்துது அப்படின்னா அது வந்து செத்து போயிடும். ஸோ அதனால் பொதுவாக கொத்தாது, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும். இப்போ பாருங்கள், நான் பக்கத்தில் நிற்கிறேன், என்ன ஒரு தேனி கொத்தலை. அவ்வளோதான், எடுத்துட்டேன். சூப்பராக வந்துடுச்சு பாருங்க, எடுக்கும்போதே அப்படியே தேன் சுட்டுதுங்க. இப்போ நம்ம அந்த வெளியில் எடுத்த அடையில் இருக்க தேனெல்லாம் நம்ம துரத்தணும். ஸோ துரத்துனா அது ஆட்டோமேட்டிக்காக பாக்ஸுக்கு போயிடும். அதுக்காக நம்ம தேங்காய் நாரை வச்சு புகை போடுறோம். மற்ற எந்த புகையும் போடக்கூடாது, தேங்காய் நாரில் வர புகை மட்டும்தான் போடணும். ஸோ அதை போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு பாக்ஸுக்கு போயிடும். பாருங்கள், எல்லாம் கிளம்புறது நல்லாவே தெரியுது. ஸோ 1 2 அதையும் மீறி இருக்கும். ஸோ அவங்கள நம்ம பொறுமையாக ஊதி ஊதி தள்ளிடலாம். ஓப்பா, ஸோ இப்படி அந்த புகையை கொஞ்சம் கொஞ்சமாக ஊதும்போது அந்த புகை அந்த தேனி மேலே படுறதுனால அது அந்த இடத்துலேருந்து நகர்ந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு கீழே போயிடலாம். இப்போ நான் அது உள்ளேருந்து 6 ஃப்ரேம் இருந்ததில் 4 ஃப்ரேம் எடுத்துட்டேன். மீத 2 ஃப்ரேம் மட்டும்தான் உள்ளே இருக்குது. அந்த எடுத்த 4 ஃப்ரேம் நான் கீழே கொண்டு போயிட்டேன் வேறு ரூமுக்கு.
இப்போ இந்த 2 ஃப்ரேம் தான் உள்ளே இருக்குது. அந்த 2 ஃப்ரேமில் இருக்க தேனை அவங்க குடிக்கட்டும். இல்லை நம்மளுக்கு பின்னாடி வேணும்னாலும் நம்ம அப்போதைக்கு எடுத்துக்கலாம். வேணுங்க நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் நாள்லேயே சீக்கிரமாக தேன் கூடு கட்டிரும். ஸோ திருப்பி தேன் வைக்கும், வேணுங்கிறத எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஒரு ஃப்ரேம் வந்து எம்டியாக இருக்குது, மீத 2 ஃப்ரேமில் இருக்குது. அதில் பாருங்கள் தேனி நிறையா சுற்றி இருக்குது. சென்டரில் இருக்க 2 ஃப்ரேமில் தேன் இருக்குது. அதை நான் அப்படியே விட்டுட்டேன். ஓகே, இதுதாங்க தேன் அடை. இதில் பாருங்கள், உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக தேன் இருக்குது. சில இது கேப் போட்டு மூடி இருக்கும், அதுவே மூடிடும். சில இது கேப் போடாமல் இருக்கும். அந்த கேப் போடாமல் இருக்கிறதுல பாதி இதில் தேன் இருக்கும், மீத பாதி சும்மா எம்டியாக இருக்கும். இது பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. நல்லா இதில் நிறைய வெயிட்டாகவும் இருக்குது. இந்த ஃப்ரேம் தூக்கும்போதே தெரியுது, நல்லா வெயிட்டாக இருக்குது. பார்க்க தான் உங்களுக்கு அடை சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றுலையுமே நல்லா ஒரு வெயிட் வர அளவுக்கு இருக்கும். நான் எடுத்த 4 ஃப்ரேமில் இப்போ 3 ஃப்ரேம் மட்டும்தான் நான் தேன் எடுக்க போகிறேன். ஒரு ஃப்ரேம் வந்துட்டு எல்லோரும் அப்படியே அடையோடு சாப்பிட்றேன்னு சொன்னாங்க, அதனால நான் கட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்கலான்னு வச்சுருக்கேன். ஸோ இதில் பாருங்கள், மேலே இப்போ தான் கூடு கட்டியிருக்கு. அது வெறும் எம்டி வேக்ஸ் தான், அதில் தேன் இருக்காது. பாருங்கள், உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் இப்போது. இது இந்த கேப் போட்டதுலலாம் ஃபுல்லாகவே இருக்கும். எவ்வளோ தூரம் லென்த் இருக்கோ அவ்வளோக்கு ஃபுல்லாகவே இருக்கும். அது பாருங்கள், இந்த இது எம்டி வேக்ஸு, அதில் எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, சும்மா தான் இருக்கும். அது என்ன, இப்போ இந்த வேக்ஸ் வந்து தான் நம்மளுக்கு இப்போ லேடிஸ்க்கு வந்துட்டு லிப்ஸ்டிக்கு, இது மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம், இதுக்கெல்லாம் வந்து இந்த வேக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இதில் இந்த வேக்ஸ் நம்ம எடுத்து வச்சு நம்ம வீட்டில் மெழுகுபத்தி கூட நம்ம தயாரிச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதை கட் பண்ணி நம்ம ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி தேனை மட்டும் எடுத்துடலாம். அப்புறம் தேன் எடுத்ததுக்கப்புறம் இந்த எம்டி ஃப்ரேமை திருப்பி கொண்டு போய் நம்ம அந்த பாக்ஸில் வச்சிடணும். பாக்ஸில் வச்சுட்டா அடுத்து ஒரு 2 to 3 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு எல்லா ஃப்ரேம்லேயும் ஃபில் பண்ணிடும். அப்புறம் திருப்பி எடுத்துக்கலாம். முன்னெல்லாம் தேன் வாங்க போனீங்கன்னா கடையில் சக்கரை பாகு மாதிரி இருக்க தேன் தருவாங்க. இப்போல்லாம் டைரெக்டாக சக்கரை பாகு தான் தராங்க. ஸோ அதுக்கு இது மாதிரி நம்ம வீட்டிலையே நம்ம வச்சுக்கலாம். இது எந்த பிரச்சனையும் இல்லை. அதுலேயும் கிராமப்புறத்தில் இருக்கீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. நிறையா ஸ்பேஸ் இருக்கும், நிறையா இடத்துல மரம், பூ, செடி எல்லா பூவும் இருக்கும். ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் பூலேருந்து எடுத்துகிட்டு வரோம். முருங்கை மரத்துலேருந்தா முருங்கை தேன் கிடைக்கும், வேப்ப மரத்துலேருந்து வேப்பம்பூவில் வர தேன் இருக்கும். ஸோ இது மாதிரி எல்லா தேனையும் மல்டி தேன் எடுத்து நம்ம சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது மாதிரியே எல்லா அடையையும் நம்ம புழிஞ்சு தேன் எடுத்துடலாம். ஃபில்டரில் எல்லாமே அந்த வேக்ஸ் நின்றும். கீழே தேன் இருக்கும். தேனை எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதை வேறு பாட்டிலில் டைட் கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு இடையில நான் அந்த தேன் பொட்டியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேன் பொட்டியில் பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் இருக்கும். கீழே வந்து ஒரு பேஸ் பலகை ஒன்று இருக்கும். பலகைக்கு மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே மூடி இருக்கும். இதில் கீழே இருக்க அந்த பெரிய பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் தான் தேனி வந்து இனப்பெருக்கம் பண்ணும். அதில் தான் தேனி வந்து புழு, இந்த லார்வான்னு சொல்கிறது, இது எல்லாமே இருக்கும். அங்கே தான் வந்துட்டு ராணி தேனி இருக்கும். ராணி தேனி வந்துட்டு அதில் இருக்க லார்வாவை சாப்பிட்டுட்டு தான் அது ராணி தேனியாக இருக்கும். அதனால ராணி தேனிக்கு மட்டும் ஆயுட்காலம் வந்து அதிகம். ஸோ அந்த ராணி தேனி அந்த இருக்க இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பணியாட்கள் இருப்பாங்க. ராணி தேனியோட வேலை மட்டும் வெறும் புழு வைக்கிறது, இனப்பெருக்கம் பண்ணுறது மட்டும்தான் ராணி தேனியோட வேலை. ஆண் தேனி வந்துட்டு தேன் எடுக்கவும் போகாது, அதுக்கும் இனப்பெருக்கத்துக்கு மட்டும்தான் வேலை. மற்ற பணியாட்கள் தேனி மட்டும்தான், அவங்க தான் போய் கூடு கட்டுறதும் அவங்க தான், கூடை க்ளீன் பண்ணுறது, ராணிக்கு வந்து பணிவிடை செய்கிறது, மற்றபடி தேனை போய் எடுத்துகிட்டு வர்றது, இது எல்லா வேலையுமே அவங்க தான். இதில் இருக்க ஆண் தேனிக்கு வந்துட்டு கொத்த தெரியாது. நீங்கள் ஆண் தேனிகிட்ட போய் என்ன பண்ணீங்கனாலும் அது கொத்தவும் தெரியாது, அதுக்கு அந்த கொடுக்கும் கிடையாது. அதனால் அது கொத்தவே கொத்தாது. இதில் பணியாட்கள் தேனி மட்டும்தான் கொத்துவாங்க. அவங்க தான் எல்லா வேலையுமே பண்ணுவாங்க. ராணி தேனி தான் இதில் ஹெட்டு. அவங்க சொல்கிறது மட்டும்தான் எல்லோரும் பண்ணுவாங்க. ஸோ இந்த பீஸ் பாருங்கள், இதில் நல்லா தேன் இருக்குது. அதுக்காக தான் உங்களுக்கு கட் பண்ணி இதை நான் காட்டுறேன். இதை கட் பண்ணும்போது நல்லா வெயிட்டாக இருக்குது. இதில் மட்டுமே ஒரு 50 கிராம் இருக்கும். அந்த பீஸுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்துருச்சு. பாபுல் அதை அப்படியே சாப்பிட்றேன்னாங்க. அவங்க கேமரா பிடிக்கிறதுனால அவங்க இப்போ சாப்பிட முடியாது. ஸோ அதனால் இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டேன்.
ஸோ அந்த பொட்டியில் பார்த்தீங்கன்னா 3 இதில் சொன்னேன். கீழே இருக்கிறதுல புழு இந்த இனப்பெருக்கத்துக்காக வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே இருக்க 2வது பொட்டியில் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேன் இருக்கும். அதுலேருந்து தான் நம்ம இந்த ஃப்ரேம்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அவங்களுக்கு அந்த தேனி அவங்க சிஸ்டமேட்டிக்லேயே அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு பாக்ஸில் புழு வைக்கும், 2வது பாக்ஸில் தேன் வைக்கும். மாற்றியெல்லாம் பண்ணாது. இதில் பாருங்கள், ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன புழு கூட இருக்காது. கரெக்டாக அது இது கீழே வந்துட்டு புழு வைக்கணும்னா கீழே தான் புழு வைக்கும், மேலே வந்துட்டு தேன் வைக்கணும்னா மேலே வந்து தான் தேன் வைக்கும். ஸோ நம்ம அழகாக இதை எடுத்து புழிஞ்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம புழிஞ்சிட்டு அந்த வேக்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு கழுவி நான் அடுத்து ஏதாவது கேண்டில் இது மாதிரி செய்யலான் இருக்கேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் நிறையா இன்னும் வேக்ஸ் தேவை. இதை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இதில் கொஞ்சம் தான் இருக்கும். பாருங்கள், எடுத்த இதில் பாருங்கள் பயங்கரமாக தேன் வருது. நிறையா இருக்குது. நான் முன்னே சொன்ன மாதிரி தான், அடை பார்க்க தான் சின்னதாக இருக்கும், தேன் வந்துட்டு நிறையாவே இருக்குது. ஸோ இப்போ நம்ம எடுத்த தேனை வந்துட்டு நம்ம ரொம்ப நாளைக்கு கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை நம்ம 1 வருஷம் 2 வருஷம் அது மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த எடுத்த தேனை அந்த வந்துட்டு ஒரு சுடுதண்ணி வச்சு அந்த சுடுதண்ணியில் இந்த தேனை வச்சிடணும். டைரெக்டாக அடுப்பில் வைக்க சுடுதண்ணியில் தேனை வைக்கும்போது அதில் இருக்க தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு நம்ம அதை அப்புறம் பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து இது வந்துட்டு ஆல்ரெடி ஒரு தேன் பாட்டில் இருந்தது வீட்டில். ஸோ அதில் நான் எடுத்து ஃபில் பண்ணுறேன். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 1/4 லிட்டர் பாட்டில். இது ஃபுல்லாகிடுச்சு. இது ஃபுல்லானதுக்கப்புறம் அடுத்து 2 பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட அதுவும் ஃபுல்லாகிட்டு அவ்வளோ தேன் கிடச்சிது நம்மளுக்கு இன்றைக்கி. இது இல்லாமல் நம்ம ஒரு ஃப்ரேம் நம்ம கட் பண்ணவே இல்லை. பாருங்கள், யூஸ்வலாக ஒரு பொட்டியில் பார்த்தீங்கன்னா 1 கேஜி அளவுக்கு தேன் கிடச்சிரும். அதிலே நம்ம பூ நல்லா மார்க்கெட் பிளேஸு, பூ இருக்க இடம், இந்த பூந்தோட்டம் இருக்க ஏரியாலெல்லாம் நம்ம வீடு இருந்தது அப்படின்னா தாராளமாக நம்மளுக்கு 1.5 கிலோ வரைக்குமே தேன் கிடைக்கும். ஸோ இது வந்து டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4-5 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு 1-1.5 கிலோ உங்களுக்கு கிடச்சிரும். இதை உங்களுக்கு வீட்டுக்கு வேணும்னா வச்சுக்கலாம். நாங்கள் இது ஃபுல்லாக இது எங்கள் வீட்டுக்காக தான் நாங்கள் வச்சுருக்கேன். வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இதை. மற்றபடி ஃபேமிலியில் இருக்கவங்க ரிலேட்டிவ்ஸ் கொடுக்கறதுனாலும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருவோம். பாருங்கள், இதுதான் நான் கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இது ஒரு ஃப்ரேம் இருக்குது. இன்னும் பாக்ஸில் 2 ஃப்ரேம் இருக்குது. நம்ம இப்போ தேனி எடுத்த எம்டி ஃப்ரேமெல்லாம் திருப்பி கொண்டு வந்து பாக்ஸில் வைக்கிறேன். அப்போ தான் அது புதுசாக அடை கட்டி நம்மளுக்கு தேன் கிடைக்கும். அதனால் கொண்டு வந்து வைக்கிறேன். 4 ஃப்ரேம் எடுத்தோம். 3 ஃப்ரேம்லேருந்து தேன் எடுத்தாச்சு. ஸோ அதனால் 3 எம்டி ஃப்ரேமையும் கொண்டு வந்து வைக்கிறேன். கீழே வீட்டில் ஒரு ஃப்ரேம் இன்னும் வச்சுருக்கேன். அதில் இன்னும் தேன் இருக்குது, அது இன்னும் எடுக்கலை. அதையும் எடுத்ததுக்கப்புறம் அதையும் கொண்டு வந்து வச்சிடலாம். ஸோ எல்லா ஃப்ரேமையும் உள்ளே வச்சுட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 to 3 மந்த்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறலாம். நம்ம இதுக்காக எந்த வேலையும் பார்க்க போகிறது கிடையாது. தேனியே வந்துட்டு அதுவே எல்லா வேலையும் பார்த்து நம்மளுக்கு தேன் மட்டும் கொடுக்கும். நம்ம மெயின்டெனன்ஸ் கூட எதுவும் பெருசாக இல்லை. கீழே மட்டும் அந்த 4 கப்பு வச்சுருக்கேன் பாருங்கள், அதில் தண்ணி ஊற்றி வச்சுருவேன். ஏன்னா எறும்பு ஏறாமல் இருக்கிறதுக்கு. எறும்பு ஏறினாலும் தேனிங்க அதை துரத்தி விட்டுரும். அதனால் அது பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் மெயின்டெனன்ஸுன்னு நம்ம வச்சுருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்டில் வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.